மாயிகா கட்சியின் 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மலேசியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் சிறப்பு விளையாட்டு போட்டிகளை இன்று தொகுதி வாரியாக ஏற்று நடத்தியது என மாயிகா தேசிய உதவி தலைவர் டத்தோ டி முருகையா கூறினார். 152 தொகுதிகளிலும் நம்ம பல விளையாட்டு நிகழ்ச்சிகளை சகோதரர் ஹென்றி டேவிட்டோடைய முயற்சியில் அவர் நாடு தூரம் சென்று ஆங்காங்கு இருக்கக்கூடிய தொகுதியில் உள்ள இளைஞர்களை தட்டி எழுப்பி இந்த மாதிரியான விளையாட்டுகளை ஆங்காங்கு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ததற்கு அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்து பாராட்டுப்படி வெளியில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இப்போ 3வது நிகழ்வாக இன்று நாம் நடத்திவிட்டோம். ஏறத்தாழ 8 நிகழ்வுகளை இந்த மாயிகாவின் 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி ஏற்பாடு செய்தோம் நாடு தலைவர்களில். இது 3வதாக மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. மொத்தம் 4 நிகழ்வுகள் இருக்கு. அதனால் பொதுமக்கள் இதில் கலந்து சிறப்பிக்குமாறு பணியாற்றி கேட்டுக்கொண்டு, அது மட்டுமல்ல, மாயிகா 80 ஆண்டு இந்த நாட்டில் பழமை வாய்ந்த ஒரு கட்சியாக இடம்பெற்றிருக்கின்றன. மலேசியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சினா மாயிகா மட்டும்தான் ஒரு பழமை வாய்ந்த கட்சி. அம்னோ கூட பாதியிலே ஆரம்பம் பண்ணிட்டு இப்போ பாதியில் 1946 ஆரம்பித்து 86 அதை ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அம்னோ பாருன்னு உருவாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம கட்சி பழைய கட்சி, சிறப்பாக வழிநடத்தக்கூடிய கட்சி, நல்ல சொத்துடைமைகளை கட்சி, பல கல்வியாளர்களை உருவாக்கின கட்சி, பட்டதாரிகளை உருவாக்கின கட்சி. இன்று காலை இங்கு சிரம்பானில் மாயிகா, ராசா மற்றும் சிரம்பான் தொகுதிகள் இணைந்து நடத்திய காற்பந்து மற்றும் சதுரங்க போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து டத்தோ முருகையா மாயிகாவின் 80 ஆண்டு கால வரலாற்றை கொண்டாடும் வகையிலும் மலேசிய இந்தியர்களிடையே ஒற்றுமையை வலியுறுத்தும் நோக்கோடும் இப்போட்டிகள் நாடு முழுவதும் 152 தொகுதிகள் நடத்தப்பட்டன என்று அவர் குறிப்பிட்டார். இன்றைய இந்த மாயிகா விளையாட்டு போட்டியில் காற்பந்து மற்றும் சதுரங்க போட்டிகளை தவிர்த்து பூப்பந்து, கூடைப்பந்து, கைப்பந்து மற்றும் சிலம்ப போட்டிகளும் அனைத்து இனத்தாரும் பங்கெடுக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என குறிப்பிட்டார். இதன் அதிகாரப்பூர்வ தொடக்க விழாவில் மாயிகா மத்திய செயலவை உறுப்பினர் டத்தோ தினாலன் ராஜகோபாலு, தேசிய விளையாட்டு பிரிவு தலைவர் ஆண்ட்ரியூ, மாநில தலைவர் சுப்பிரமணியம், ராசா தொகுதி தலைவர் கிருஷ்ணன், சிரம்பான் தொகுதி தலைவர் முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். காற்பந்து போட்டி குறித்து பேசிய அதன் ஏற்பாட்டு குழு தலைவர் காளிதாசன் சின்னையா, இன்றைய இப்போட்டியில் மொத்தம் 12 அணிகள் களமிறங்கி மிக சிறப்பாக தங்கள் ஆட்ட திறமைகளை வெளிப்படுத்தினர். இதுபோன்ற விளையாட்டு போட்டிகளை மாயிகா தொடர்ந்து நடத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். 80ஆம் ஆண்டில் 1946 தொடங்கி 2026 80 ஆண்டு நிகழ்ச்சி. இன்றைக்கி ஸ்போர்ட் நிகழ்ச்சி. முக்கியமாக நம்ம ராசா தொகுதியும் சிரம்மா தொகுதி இணைஞ்சு காப்பந்து நடத்துகிறோம். இன்றைக்கி ஒரு 12 டீம், 12 இளைஞர்கள் ஆடுறாங்க. 21 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும். பக்கத்தில் நல்ல வரவேற்பு நம்ம இந்தியன் இளைஞர்களால். நம்ம இளைஞர் பேர் 9 நாள் காப்பந்து விட்டு போயிட்டாங்க. இப்போ திருப்பி நம்ம கொண்டாடுறதுக்கு இது வாய்ப்பு, நல்ல சிறப்பான வாய்ப்பு. ஸோ இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி நிகழ்ச்சி மாயிகா தொடர்ந்து கொண்டு செஞ்சு இருக்கணும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம டத்தோ டி முருகா துணைத் தலைவர் மாயிகா உதவி தலைவர் மாயிகா உதவி தலைவர், அவர் கூட எண்டூர் வந்தார். தொகுதி தலைவர் மற்ற கிருஷ்ணன் இருந்தார். மிஸ்டர் முரளி தொகுதி தலைவர், சிரம்பான் தொகுதி தலைவர் தனமன் இருந்தார். கொஞ்சம் மாயிகா முக்கியமான தலைவர் நிகழ்ச்சி தொடர்படுத்தி சென்று போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் பந்து விளையாண்டு பார்க்குற விறுவிறுப்பாக சரசரப்பாக இருக்குது. ஸோ வாய்ப்பு கொடுத்த மாயிகாவுக்கும் இந்த வீரோ சுக்கானுக்கும் ரொம்ப நன்றி. என்னை அப்பாயிண்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சி நடத்தியதுக்கும் அதுக்கும் நன்றி. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.